எல்லாருக்கும் வணக்கம். சபையார் எல்லாரும் வந்தாச்சா? திடீர்னு அந்த ஆள் வரல, இந்த ஆள் வரல, பக்கத்து வீட்டுக்காரல எதிர்த்து வீட்டுக்காரெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. அது கம்பெனி பொறுப்பாகுது. சரியா? அது அந்த சீனை மிஸ் பண்ணிட்டேன், இந்த சீனை மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்லக்கூடாது. சரியா? சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ஏசப்பா கோடான கோடி நன்றிப்பா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, இவ்வளவு பேர் நன்றி ஏன் சொல்றேன்னா, அது ஒண்ணு இல்லைங்க. நான் பெத்த இந்த வாயாடி பொண்ணுக்கு எப்படியோ ஒரு நல்ல வந்துச்சு. நிச்சயதார்த்தமும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சுட்டா இனியே ஒரு பெரிய சாட்சி சபையில சொல்லுவேன். ஜபா ஜபா முதல்ல நான் கூப்பிட்டா அப்பா ஓடி வருவா. இப்ப கூப்பிட்டா கூட மதிக்க மாட்டான். நிஜத்துக்கு முன்னாடிலாம் பைபிள் ஜபமா இருந்தா, இப்ப போன் கைமா இருக்கா. என்னத்த சொல்ல, பாத்தீங்களா? வீட்டை கூட கூட்டாம இருக்குது. நான் தான் கூட்டணும் போல. சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு தான் வேற ட்ரெஸ் எடுத்தோம். ரிசப்ஷன் ஆச்சு ஒரே வேற கலர் ட்ரெஸ் எடுப்போம். அப்பா என்னப்பா பண்றீங்க? கூட்டிட்டு இருக்கமா? கூட்டுங்க. அப்பா கூட்ட மாதிரி இருந்தது. நீ கூப்பிட்டது கேட்கலன்னு சொல்லி நான் கூட வருத்தப்பட்டு இருக்க மாட்டோமா? கூப்பிட்டது யான்னு கேட்ட பத்தியா? அதான் எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்பா என்னாச்சு? மணிய பாரு, 1 மணிக்கு வந்தேன், மணி 3 ஆயிடுச்சு. பசிக்குது, சோத்த போடு. உட்காருங்கப்பா, எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அப்பா சாப்பாடு கேக்குறாரு, நான் போய் தந்துட்டு வந்துடுறேன். ஆமா. அப்புறம் ஒரே போட்டோ அனுப்புங்க. குவாலிட்டி நல்லா இருக்காது. ஆமா, டாக்குமெண்ட்ல அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, ரிலேஷன்ஷிப்பா அதெல்லாம் எனக்கு உபயோகிக்க. என்ன நீங்க என்னப்பா ஆச்சு? சாரிப்பா இருந்தாங்கப்பா. ஒரே நிமிஷம், கோபப்படாதீங்க. ஐயோ என்னத்த சொல்ல. ஆமா, நாளைக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரே மாதிரி கலர்ல தான் எடுக்கும். என்னப்பா ஆச்சு? நல்லா கஞ்சா குடியிருந்தேன். ஏன்பா கையில வச்சுக்கிட்ட பாரு. ஐயோ சாரிப்பா, குழம்பு நினைச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட போன் பேசிக்கிட்டு. இப்பயும் குழம்பு கேட்டா தண்ணியா தர. கல்யாணம் முடிச்சிட்டு பிறகு எனக்கு என்ன சோறா போட போறேன்? இந்த புடி எனக்கு கல்யாணம் வேலை நிறைய இருக்கு. நான் போய் பத்திரிக்கை வேலை கொடுக்கணும். முதல்ல போய் போனை வச்சு சாப்பிட வெளியே பாரு. சரிங்கப்பா. எப்ப பார்த்தாலும் போனே பேசிடுறான். போய் ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு. இப்போ போய் கொஞ்ச நேரம் படுப்போம். அப்பதான் 12 மணிக்கு போன் பண்ணா விடிய போன் பேச முடியும். கிருபை பெற்றவிலே ஜபா. என்ன வீட்ல ஒரு டிஃபரெண்டா சவுண்ட் கேக்குது? யோ யாரியா நீ? இதெல்லாம் பூட்டி கிடக்கு, எப்படி உள்ள வந்தீங்க? ஓஹோ, நேத்து தான் கல்யாணத்துக்கு நகைலாம் வாங்கிட்டு வந்தேன். சோ திருட வந்துருப்பானோ? யாரப்பா நீ? நான் ஒரு ஏஞ்சல். ஏஞ்சலா? ஓ, உங்க பேரு ஏஞ்சலா? இல்ல. வந்திருக்கீங்க இப்ப புரியுது. நேத்து தான் ஆண்டவர்கிட்ட கல்யாணத்துக்கு பண தேவை இருக்கு சந்திங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சாரா? ஆண்டவர் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காருமா. என்ன குறித்து பெரிய திட்டமா? என்ன திட்டம் அது? மரியாள் எப்படி ஆண்டவர் கர்ப்பத்துல சுமந்து இந்த உலகத்துக்கெல்லாம் வெளிப்படுத்தினாங்களோ, அதே போல நீயும் ஆண்டவர் இருதயத்துல சுமந்து இந்த உலகத்துக்கெல்லாம் வெளிப்படுத்தணும். ஆண்டவரை நான் வெளிப்படுத்தணுமா? என்னங்க நீங்க ஒரு 6 மாசம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அப்பயாச்சும் நான் பைபிளும் கையுமா தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் ஆண்டவரோட ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கொடுத்துருக்காரு. கல்யாண நேரத்துல வந்து சொல்றீங்களே, எப்படிங்க முடியும்? கல்யாணம்னா என்ன நினைச்சிட்டீங்க? அந்த காலத்து காணா ஒரு கல்யாணம் நினைச்சீங்களா? அப்பதான் திராட்சை ரசமும் அப்பமும் தந்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65 இருந்தாதான் கல்யாணத்துக்கே வரங்கிறாங்க. இப்ப போய் ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்றீங்களே, நிறைய வேலை இருக்குங்க. டயர்டாயிடுவேனே. கேப்ரியல் தூதரே, கல்யாணம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. பியூட்டி பார்லர் போகணும், பியூட்டி டிப்ஸ் பண்ணணும், துணி எடுக்க போகணும், அதுவும் 2 பேருக்கும் ஒரே கலர் துணி எடுக்கணும், ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய வேலை இருக்கு. எனக்கெல்லாம் 3 முறை மேக்கப் போட்டாதான் என் முறையெல்லாம் கல்யாணத்துல பாக்குற மாதிரியே இருக்கும். இவ்வளோ வேலை இருக்கு, இதுக்கே நேரம் கரெக்டா இருக்கும். எப்படி நான் ஆண்டவரை வெளிப்படுத்துவேன்? கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் வேணா, முடிஞ்சிட்டு பிறகு வேணா வெளிப்படுத்துவேன். அப்ப கூட நிறைய வேலை இருக்கும். வெளியே போகணும், விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன் தூதரே. அப்புறம் பத்திரிக்கை அடிக்கிற வைக்கலான்னு கோவப்படாதீங்க. கண்டிப்பா மறக்காம கல்யாணத்துக்கு கலந்துக்கங்க. பிரியாணி போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு தான் போகணும். அன்னைக்கு மரியாதை சொல்லித்த தோத்துரும் நான் தான். மரியாதை கூட என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்கல. அவங்க எப்படி தேவனோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்படிஞ்சாங்களோ, அதே மாதிரி நீயும் தேவனோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்படி.
கண்டிப்பா பண்றேன் தூதரே. எனக்கு நேரம் எப்ப கிடைக்குதோ அப்ப நான் ஆண்டவரை வெளிப்படுத்துறேன். இப்ப என்னால முடியாது. சற்று ரொம்ப ரேட் விக்குதுடி. லிப்ஸ்டிக்கு 10,000 ரூபாவா, ஐப்ரோ பென்சில் 20,000 ரூபாவா. இந்த ரேட்டெல்லாம் கேட்டாலே ஐயோ. உன்கிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்டி. என்னதுடி? நீ ஏன்டி இவ்வளவு சீன் போடுற? நான் எங்கடி சீன் போடுறேன்? ஆண்டவர் என்ன அழகா படிச்சுக்கிறாரு, இது எல்லாருக்கும் வெளிப்படுத்துறேன். இதுல எங்கடி நான் சீன் போடுறேன்? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. மேக்கப் செட்டுக்கு மட்டுமே 50,000 60,000 செலவு பண்ற. கஷ்டத்தினா பார்த்தா எப்படி? அடுத்த வாரம் நடக்க போற மிஸ் சென்னை போட்டியில கலந்து ஜெயிச்சு கப் வாங்கி கொடுத்த எங்க அப்பாக்கு பெருமை. காயில இருந்து அலைஞ்சி. கிருபை பெற்றவளே எப்சி. யார் நீங்க? நான் காபிரியல் தூதன். கேப்டன் தூதனா? என்னை விட நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க மட்டும் மிஸ் இந்தியால போய் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காருமா. திட்டமா? ஒருவேளை மிஸ் சென்னையில இருந்து மிஸ் வேர்ல்டுக்கு வந்து போறாரா? மரியாதை எப்படி கர்ப்பத்தில் ஆண்டவர் சுமந்து இந்த உலகத்துக்கெல்லாம் வெளிப்படுத்தினாங்களோ அதே போல நீ ஆண்டவர் இருதயத்துல சுமந்து இந்த உலகத்துக்கெல்லாம் என் அழகு உலகத்துக்கு வெளிப்படுத்தலாம்னு இருக்கேன். நீங்க ஆண்டவரை பத்தி வெளிப்படுத்தணும்னு சொல்றீங்க. இந்த உலகத்தை கொஞ்சம் பாரு, எவ்வளவு சண்டை போராட்டத்தோட இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் தேவனுடைய வார்த்தை சொல்ல தேவையில்லையா? வேணும்னா நான் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வருவேன்ல, எல்லாரும் பேட்டி எடுக்க வருவாங்க. அப்ப நான் ஆண்டவரை பத்தி சொல்றேன். உன்னால 4 பேர் ரசிக்கப்பட்ட உன்னால பரலோக ராஜ்யம் நிச்சயமா சந்தோஷப்படும். ஐயோ தேவதூதரே, ஒரு 5 வருஷத்துக்கு என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் மிஸ் சென்னை, மிஸ் தமிழ்நாடு, மிஸ் இந்தியா அப்படியே ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கணும். என்னால ஆண்டவரை பத்தி நான் சொல்ல முடியாது. சரி. இந்த பக்கத்து வீட்டுக்காரினால ஒரே டென்ஷனா இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரினால 3 மாடி வீடு கட்டாலாம் ஒரே பெருமை பீத்திங்கிறான். இந்த பக்கத்து வீட்டுக்காரினா நேற்று தான் புது கார் வாங்கினாலாம் பெருமை பீத்திங்கிறான். தொட்டதுக்கெல்லாம் கார்லயே போயிட்டு வராலாம். ஷாம்பு வாங்குறது கார்ல போறாலாம், சோப்பு வாங்குறது கார்ல போறாலாம். அதை கூட விடுங்க, ஊர்கா வாங்குறது கூட கார்ல தான் போயிட்டு இருக்கிறாலாம். ஐயோ ஏசுவே, இவங்க மத்தியில எனக்கு பெரிய பணக்காரையா மாத்தினேசப்பா. கிருபை பெற்றவளே எஸ்தர். கிருபை பெற்றவளா? நானா? நான் ஒரு கேப்ரியல் தூதன். கேப்டன் தூதனா? என்ன பக்கத்துக்கு ஏன் வந்தீங்க? ஆண்டவர் குறித்து ஒரு பெரிய எனக்கே பெரிய ஆசைக்குது. பெரிய வீடு கட்டணும், 4 கார் வாங்கணும், சொத்து சொகம்லாம் சேர்க்கணும். நீங்க வேற என்ன போய் ஊழியம் செய்ய சொல்றீங்க? இந்த உலகத்தை கொஞ்சம் பாரு, எவ்வளவு சண்டை போராட்டமா இருக்கு. அவங்க கிட்ட போய் தேவனுடைய வார்த்தை சொல்ல தேவையில்லையா? நாங்களே ரொம்ப கஷ்டமாகுறோம். நாங்க எப்படி தூதர் போய் சொல்ல முடியும்? நீங்க வேணா வேற ஆளை போய் பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்துல கூட ஆண்டவரே எஸ்தர் தெபோராலாம் உங்களுக்காக பெரிய காரியங்களை செஞ்சாங்களேப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யறாங்களே ஏசப்பா. நான் கூட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யணும் ஏசப்பா ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்ன நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க, உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிருபை பெற்றவளே ஸ்மிதா. நீங்க தேவதூதர் தானே? ஆமா, கேப்ரியல் தூதன். அன்னைக்கு மரியாதை சந்திச்ச தூதர் நீங்க தானே? இப்ப நான் ஜெபிச்சதுனால என்ன சந்திக்க வந்திருக்கீங்களா? ஆண்டவர் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. பெரிய திட்டமா? என்ன திட்டம்? மரியாதை எப்படி ஆண்டவர் கர்ப்பத்தில் சுமந்து இந்த உலகத்துக்கெல்லாம் வெளிப்படுத்தினாங்களோ அதே போல நீயும் உன்னுடைய இதயத்தில் ஆண்டவர் சுமந்து இந்த உலகத்துக்கெல்லாம் வெளிப்படுத்தணும். இப்பதான் நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன் எனக்கு குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏசப்பா தேவதூதர் மூலியமாவே என் கூட பேசியிருக்காரு. நான் கண்டிப்பா அவருடைய சித்தத்தை செய்யறேன். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தீங்கன்னா உன்னால பரலோக ராஜ்யம் நிச்சயமா சந்தோஷப்படும். உனக்கென்று மகிமை எடுத்தாங்க வைக்கப்பட்டிருக்கோம். நிச்சயமா ரசிப்போம். மரியாதை எப்படி கர்த்தரை வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நானும் அவர் வெளிப்படுத்துறேன். கர்த்தர் உங்க மூலியமா என்கிட்ட பேசுறதுக்காக அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சபையாளர்களுக்கும் ஸ்தோத்திரம். நீங்க மொத்தம் 4 பேர் சந்திச்சேன். 4 பேர்கிட்டையும் ஒரே காரியத்தை தான் சொன்னேன், தேவனை வெளிப்படுத்துன்ட்டு. அதுல முதல் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கர்த்தரை வெளிப்படுத்துறேன்னு சொன்னாங்க. கர்த்தரை வெளிப்படுத்த முன் வரவே இல்லை. 2வது பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, தன்னைத்தானே பெருமைப்படுத்திட்டாங்க, அவங்களும் கர்த்தரை வெளிப்படுத்த முன் வரவே இல்லை. 3வது பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பெரிய பணக்காரனே அவனை நினைச்சாங்களே தவிர அவங்களும் கர்த்தரை வெளிப்படுத்த முன் வரவே இல்லை. 4வது பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களால பரலோக ராஜ்யம் நிச்சயமா சந்தோஷப்படும். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, உங்களாலே பரலோக ராஜ்யம் நிச்சயமா சந்தோஷப்படும். கர்த்தரை சொல்றேன்.